நீட் தேர்வில் நடந்த முறைகேடுகளுக்கு கண்டனம் தெரிவித்தும் இந்த முறைகேடுகளுக்கு தார்மீக பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி டெல்லி ஜந்தர் மந்தரில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு ஆதரவாக நாடு முழுவதும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மாணவர்கள் போராட்டத்திற்காக பாஜகவின் தூண்களில் ஒருவராக திகழும் தர்மேந்திர பிரதானை பாஜக விட்டுக் கொடுக்குமா எனும் கேள்வி எழுந்துள்ளது. ஏனெனில் பல ஆண்டு காலமாக தர்மேந்திர பிரதான் பாஜகவின் மிகவும் நம்பிக்கைக்குரிய தேர்தல் கொள்கை வகுப்பாளராக திகழ்ந்து வருகிறார். ஹரியானா, பீகார், ஒடிசா, உத்தரப்பிரதேசம் போன்ற முக்கிய மாநிலங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற இவரது கொள்கைகள் அதிகம் உதவியதாக பாஜக வட்டாரத்தில் இவருக்கு ஒரு நற்பெயர் இருக்கிறது. குறிப்பாக ஒடிசாவில் 24 ஆண்டு கால நவீன் பட்நாயக் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதில் மிக முக்கிய பங்காற்றியவர் தர்மேந்திர பிரதான். அத்துடன் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா என இருவருக்குமே நம்பிக்கைக்கு உரியவராக இருக்கிறார். தர்மேந்திர பிரதானை மத்திய அமைச்சரவையில் இருந்து விலக்குவது என்பது ஒரு சாதாரண நடவடிக்கை அல்ல. நாடு முழுவதும் பல மாநிலங்களில் சில மாத இடைவெளியில் பேரவை தேர்தல்கள், இடைத்தேர்தல்கள் நடந்து கொண்டேதான் இருக்கும். எனவே பிரதானை மத்திய அமைச்சரவையில் இருந்து விலக்கிவிட்டு அதற்கான விலையை கொடுக்க பாஜக முன்வராது. இதனால் இந்த போராட்டத்தின் முடிவு என்னவாக இருக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.